நண்பர்கள் அனைவருக்கும் டே டு டே கெஸ்ஸிங் சேனல் சார்பாக வணக்கம். இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு சேனல். இதில் கொடுக்கப்படும் அனைத்தும் தனிநபர் கெஸ்ஸிங்கு. இங்கு சூதாட்டம் போன்ற செயல்கள் எதுவும் நடைபெறவில்லை. லாட்டரி எதுவும் விற்பனை செய்யப்படவில்லை. லாட்டரி வாங்குவதற்கு முன் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை மட்டும் இந்த சேனலில் கொடுக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். இது முழுக்க முழுக்க கேரளா மற்றும் அங்கு வாழும் நண்பர்களுக்காக, தமிழ் நண்பர்களுக்காக வழங்கப்படுகிறது. ஓகே நண்பர்களே, டியர் 6 மணி ஷோ மட்டும் ஃபாலோ. ஏசி மட்டும் ஒரே ஒரு போர்டு தான். இன்றைக்கி டேட்டு 15, அடுத்த 15 நாள் டைம். அதிகபட்சம் 1 வீக்குக்குள்ளே வந்துடும். ஏசி போர்டு மட்டும் 4 நம்பரு. ஒரு நாளைக்கு ஒரு செட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு லாபம் வரும். ஓகேங்களா? இந்த பணம் இருக்கிறவங்க அதிகமாக ஃபாலோ பண்ணுங்கள். வழக்கமாக சொல்கிறது தான். இல்லாதவங்க ஒரு செட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. 4 நம்பர் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகுது? நடுவாண்டி 24, 48 ரூபா ஒரு நாள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு முதல் நாள், அடுத்த நாள் அப்படியே டபுள் ஆகும். அதுபோல் முதல்ல கணக்கு போட்டு பாருங்கள். அடுத்த 15 நாளைக்கு ஒரு செட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன செலவாகுதுன்னு பார்த்துட்டு இது உங்களால் ப்ளே பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆரம்பத்தில் சரி வந்துடும் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்டிங்கில் 4, 5, 6, 8, 10 போகாதீங்க. சிம்பிளாகவே போங்க. ஒரு செட்டாக போங்க. கண்டிப்பாக வரும், வந்தே தீரும். ஃபாலோ பண்ணுங்கள். டியர் 6 மணி ஷோ மட்டும் ஏசி ஒரே ஒரு போர்டு மட்டும் தாங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மி தான். அதனால தான் சொன்னேன் இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? மேலும் இன்னும் ஒரு சில விஷயங்கள், டிப்ஸு ஒன்று தரேன் உங்களுக்கு. டியரில் டிப்ஸு ஒன்று இருக்குது. இது வந்தால் இது வரும், இந்த நம்பர் வந்தால் அந்த நம்பர் வரும்ன்ட்டு. அதையும் கொஞ்சம் பாருங்கள். நண்பர்களே, இதுதான் அந்த டிப்ஸு. அதாவது டியரில் ஆல் ஷோவில் ஏபியில் 36ன்னு வந்துடுச்சுன்னா 36, 63 இதில் ஏதாவது ஒரு நம்பர் வந்துடுச்சுன்னு வச்சுங்க. அடுத்து ஆல் போர்டில் ஏசிபிசிஏபியில் 0, 3, 30 வரும். ஓகேங்களா? இது வேலிடிட்டி 3 to 5 நாளுக்குள்ளே வந்துடும். இது டிப்ஸ் நம்பர் 1. டிப்ஸ் நம்பர் 2, ஆல் போர்டில் ஏசிபிசிஏபியில் டியரில் ஆல் ஷோவில் 13ன்னு வந்துடுச்சுன்னா அடுத்து மறுபடியும் 13, 31 ஏசிபிசிஏபியில் வரும். இதுவும் அதே வேலிடிட்டி தான், 3 to 5 days. டிப்ஸ் நம்பர் 3, 27ன்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 27, 72 வந்தால் மறுபடியும் 27, 72 வரும். ஓகேங்களா? இதுவும் 3 to 5 நாள் தான் வேலிடிட்டி. டிப்ஸ் நம்பர் 4, ஆல் போர்டில் 10ன்னு வந்தால் அடுத்து 80, 08 வரும். இதுவும் 3 to 5 நாள் வேலிடிட்டி. இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு சேட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், இதெல்லாம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கு வந்திருந்தால் கரெக்டாக உங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், இது போல் யாராவது சொல்கிறாங்கன்னா சொன்னோடனே நம்பர் எடுத்து ப்ளே பண்ணாதீங்க. முதல்ல சேட் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நம்பர்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக நேற்று 1 மணி ஷோவில் 10 வந்திருக்கு. அதிலே 80 வந்திருக்கு. ஆனால் மறுபடியும் 8, 0, 80, 08 மறுபடியும் வரும். நேற்று 6 மணி ஷோவில் 27 வந்திருக்கு. அப்போது கம்பல்சரி 72, 27 அடுத்த ஆட்டங்களில் வரும். இப்போ ரீசெண்டாக வந்ததை வச்சு நான் சொல்கிறேன். இது போல் எல்லா சேட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து வரதுக்கான நம்பர் இதெல்லாம். ரீசெண்டாக 27 வந்திருக்கு. அப்போது 27, 72 வரும். 10 வந்திருக்கு. 80, 08 வரும். இது அதே மாதிரி மேலே கொடுத்துருக்க நம்பர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சேட் எடுத்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஓகேன்னா ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற நம்பராக கூட இந்த நம்பரை பேர் பண்ணலாம், இல்லை சப்போர்ட் வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆல்ரெடி ஒரு நம்பர் எடுத்துருந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த நம்பர் டிப்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? கம்பல்சரி இதெல்லாம் வர வேண்டிய நம்பர் தாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷார்ட்டாக தான் போடுவேன். ஏன்னா எல்லோரும் வேலையாக இருப்பீங்க. ஒரு சில பேர் வேலை செஞ்சுட்ருப்பீங்க, ஒரு சில பேர் ஆஃபீஸ் போய்ட்டுருப்பீங்க. நிறைய பேருக்கு நிறைய வேலை இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக போட்டால் ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷத்தில் போட்டோம்னா அவங்க பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்கன்றதுனால நான் ரொம்ப லென்த்தாக வீடியோ போட மாட்டேன். ஓகேங்களா நண்பர்களே?
ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோ வெகு விரைவில் வரும். நன்றி, வணக்கம்.